ஏறக்குறைய வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான வாக்குச்சாவடி மையங்களில் இது போன்ற வாக்குப்பதிவு ஒரு 50% பாதிக்கு பாதி என்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது பாலா. இன்னும் 6 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவடைந்து அடுத்த கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை. நன்றி கோகுல். தற்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மிகச்சரியாக 6 மணி காலை 7 மணிக்கு தொடங்கிய மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 40 மக்களவை தொகுதிகளிலும் தற்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்குள் வரிசையில் வந்து காத்திருக்கும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இதற்கு பிறகாக வாக்களிப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. ஒரு அமைதியான முறையிலான வாக்குப்பதிவு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு லீஸ்ட் பர்சன்டேஜ், ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகபட்ச வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழ்நாட்டில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய 39 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் 6 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. சரியாக 6 மணிக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களில் காத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மட்டும் வாக்கு செலுத்துவதற்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு எவ்வளவு நேரமானாலும் அவர்களுக்கு வாய்ப்பு தந்து வாக்களிப்பதற்கான அவகாசத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக தென் சென்னையை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எல்டாம் சாலை இருக்கக்கூடிய பகுதியில் மாலை 4:30 மணியிலிருந்து வாக்காளர்களுடைய வருகை என்பது மிக குறைவாக இருக்கிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடி மையத்தில் 48% வரை மட்டுமே வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டு பேசும்போது தமிழகத்தின் மற்ற பகுதிகளை காட்டிலும் சென்னையில், குறிப்பாக சென்னையில் கூடிய வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் வெரி லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்சமான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக பல்வேறு நபர்களுக்கு வாக்கு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு அதிக அளவில் இருந்ததை பார்க்க முடியுது. குறிப்பாக கணவருக்கு இருந்தால் மனைவிக்கு இல்லை, மனைவிக்கு இருந்தால் கணவருக்கு இல்லை, இருவருக்கும் இருந்தால் மகன் மகளுக்கு இல்லை அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு சென்னை முழுவதும் பரவலாக பார்த்தோம். அது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை உள்ளிட்ட 3 சென்னைகளிலும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நேரடியாக தேர்தல் ஆணையத்தையும் குற்றம் சொல்ல முடியாது. ஒரு புறம் வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்காளர்களுக்கு சொல்லியும் கூட சில இடங்களில் அவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் அவருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. சில இடங்களில் அவர்கள் தொடர்ந்து கணவன் மனைவியாக அங்கே இருந்தாலும் கூட கணவருக்கு அதே பகுதியில் இருக்கு, ஆனால் மனைவிக்கு அங்கே பேர் இல்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு இருந்தது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏதுமின்றி தமிழ்நாட்டில் ஒரு சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெற்றக்கூடிய நிலையில் நாம் நின்றிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றக்கூடிய நிலையில் பிரசைடிங் ஆஃபீஸர் அந்த பேலட் மெஷினை பூட்டுறதுக்கான வேலை, அதை க்ளோசிங் பண்ணுறதுக்கான வேலை, எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத இறுதியாக செக் பண்ணுவாங்க. அது ஒரு நடைமுறை. அவங்களுக்கு இதை ட்ரைனிங் பீரியட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் எத்தனை வாக்கு பதிவாயிருக்கு, அது பேலட்ல அதுதான் பதிவாயிருக்குதா அப்படிங்கிறது ஒரு முறை உறுதி செய்த பிறகு பிரசைடிங் ஆஃபீஸரோட உத்தரவின் அடிப்படையில் போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3 சொல்லக்கூடிய 3 அதிகாரிகளும் அதை ஒன்றிணைந்து அந்த பேலட் இயந்திரத்தை பூட்டி அதை சீல் வைக்கக்கூடிய பணிகள் தொடங்குவாங்க. இது அரசியல் கட்சியுடைய ஏஜென்ட், அதாவது முகவர்கள் முன்னிலையில் இந்த க்ளோசிங் அப்படிங்கிற அந்த நிறைவு அப்படிங்கிறது தொடங்கும். அந்த அடிப்படையில் மாலை 5 மணி நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 63.20% வாக்குப்பதிவு வந்திருக்கிறது. ஏறக்குறைய ஒரு இறுதியாக ஒரு 75.20 அளவிற்கான வாக்குப்பதிவு என்பது பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக சென்னை 5 மணி நிலவரப்படி வட சென்னை மக்களவை தொகுதியில் 59.16, அதே போல மத்திய சென்னையில்
57.25, மிக குறைவாக தென் சென்னையில் 57.04. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய தென் சென்னை தொகுதியில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் 20,23,133 வாக்காளர்கள் கொண்ட அதிக வாக்காளர்கள் கொண்ட இந்த தென் சென்னையில் தான் தமிழ்நாட்டிலேயே குறைந்த சதவீத வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட இது இறுதி நிலவரம் இல்லை. இதை குமுலேட் பண்ணி ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு என்பது வெளியாவதற்கு ஒரு 9 மணி ஆகும். ஆனாலும் நாம் பல்வேறு இடங்களில் தென் சென்னை, மத்திய சென்னை உள்ளிட்ட தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் நம்ம சென்று பார்க்கும்போது ஒரு மந்தமான சூழ்நிலை பிற்பகலில் இருந்தது. அதுக்கு வெயிலின் தாக்கம்,